ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவை வடகம் போடலாம். அன்றைக்கி 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். எனக்கு 70 வடகம் வந்துச்சு. அதில் சூப்பராக இருக்கும், மொறுமொறுன்னு. இதை மிக்ஸி ஜாரில் ஒரு அரைப்பு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒரு கப் ரவைக்கு 4 கப் தண்ணி அந்த மணிக்கு ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கவும் ரவையை இந்த பார்த்துங்க கரண்டியில் வச்சு கெட்டியாக ஒரு கோடு போட்டோம்னா ரவை நிற்கும். அந்த பதத்தில் நம்ம அரைச்சிக்கிறலாம். அரைச்சிட்டு தண்ணி கொதிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடுப்பணலை குறைச்சி வச்சு நம்ம கிண்டிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் இது ரெடி ஆயிரும். ரவை வெந்து வந்தோடனேவும் கெட்டி வரும் பார்த்துக்குங்க. கெட்டி ஆகும். அந்த கெட்டி ஆனோடனேவும் ஊற்றுற பதத்துக்கு வந்தோடனே ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரும். அதனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை கெட்டி ஆனோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு எல்லாம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவை தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டு கிண்டிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு வெள்ளை துணியை விரித்து நம்ம கிண்டிக்கிறலாம்.